கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 3வது செய்தியாக பேதுருவின் பிரசங்கத்தில் இஸ்ரவேல் மனம் திரும்பி இருந்தால் என்ற கேள்வியோடு கூட இந்த பகுதியை நாம் தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஒருவேளை தலைப்பை பார்க்கும்போது நமக்குள்ள இப்படி கேள்வி எழுந்தலாம், அது நீயா பிரசங்கம் பண்றதே மனம் திரும்புறது தானே? அப்படி இருக்கும்போது என்ன மனம் திரும்பி இருந்தால்? மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தானே ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்திருக்கிறார் என்று உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பினால் இந்த செய்தியை புரிந்து கொள்வது எளிது. ஒருவேளை அப்படி ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் எழும்பாமல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்கிற மிக முக்கியமான ஒரு சாராம்சத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே ஜெப வேளையிலே கூடி வந்திருந்த இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே பிரசங்கிக்கிறார். அங்கே அந்த பிரசங்கத்தை கேட்டு 5000 பேர் விசுவாசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கிறவர்கள் ஏன் விசுவாசிக்கவில்லை? அவர்கள் விசுவாசிக்க கூடாதபடிக்கு எது தடையாக இருந்திருக்க வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய பிரசங்கம் எதனை மையமாக கொண்டிருந்தது? ஒருவேளை அந்த பிரசங்கத்தினுடைய சாராம்சம் முழுவதுமாக அன்றைக்கு நிறைவேறி இருந்தால் இன்றைக்கு புறவினத்தாராகிய நீங்களும் நானும் சபைக்குள்ளே இருந்திருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்குமா என்றெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கம் பண்ணின அந்த காலத்திலே அந்த தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்ட அமைப்பை உடையதாக இருந்தது என்பதற்கு நாம் இங்கே இந்த காட்சியை பார்க்க போறோம். கவனிங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏரோதின் மூலமாக கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம் 36 ஏக்கர் அளவுக்கு அதனுடைய கட்டுமான காரியங்கள் எல்லாம் இருந்தது. அந்த அமைப்பு இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து. இந்த சாலமோன் மண்டபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, அது இது இந்த நீண்ட பகுதியை குறிக்கிறது. இங்க நான் ஒரு ரெட்ல ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கிறேன், சாலமோன்ஸ் போர்ச். இந்த நீண்ட ஒரு பகுதி, இந்த நீண்ட பகுதி எப்படி இருக்கும் என்றால், இங்கே தூண்கள் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, ஒரு நம்முடைய பழைய வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா மாடம் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஆனால் ஒரு நீண்ட பகுதி, ஒரு பெரிய ஹால். இந்த பெரிய அந்த மண்டபத்திலே தான் இந்த சம்பவம் நடந்ததாக நாம் பார்க்கிறோம். கவனிங்கள், இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு சம்பவம் நிகழ்ந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த நாட்களில் அவரும் இதே சாலமோனுடைய மண்டபத்திலே நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்திருக்கிறார். ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். 30ஆம் வசனம், 31ஆம் வசனம். நல்ல கவனிங்க, 23ஆம் வசனத்தில் அந்த சம்பவம் ஆரம்பிக்குது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்ப எந்த இடம்னா இதே இடம் தான், சாலமோன் மண்டபம் தான். அந்த சாலமோன் மண்டபத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். எங்கள் எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர், நீ கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்களிடத்திலே ஆண்டவர் அவரை குறித்த காரியங்களை சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போதுதான்
31ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர்கள் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார். நல்ல கவனிங்க, கொஞ்ச காலத்துக்கு முன்னால இதே சாலமோன் மண்டபத்துல இயேசு கிறிஸ்து இதே மாதிரியான யூத ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார். அப்பொழுது என்ன பரிசாக கிடைத்தது? எல்லாரும் கல் எடுத்து எறிகிறதுக்கு போயிட்டாங்க. இப்போ அதே மண்டபம் இல்லையா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவரை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். 11ஆம் வசனம். பேதுருவையும் யோவானையும் பற்றிக் கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்துக்கு ஓடி வந்தார்கள். நல்லா கவனிங்க, இங்கேயும் சப்பானி குணமான மாத்திரத்திலேயே ஜனங்கள் எல்லாரும் எங்கதான் வந்தாங்கன்னா சாலமோன் மண்டபத்துக்கு வந்தாங்க. அப்ப ஏற்கனவே இந்த மண்டபத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை மேசியா என்று இவர்களுக்கு பிரசங்கித்த போது அவங்க தான் கேட்டாங்க. ஐயா நீ கிறிஸ்து தானா, அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லும்போது அவர் கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்துகிறார். உடனே அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னா கல் எடுத்து எறிய போறாங்க. இப்போ அதே மண்டபத்துல பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிற இப்போ அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் இந்த குணமாக்கப்பட்ட அந்த சப்பானியோடு கூட அங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, நிற்கிறாங்க. இப்போ இந்த காட்சியை பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு திரள் கூட்டம் அதே மண்டபத்துக்கு ஓடி வருகிறது. திரள் கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் தெரியல. ஆனா 4ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை பாருங்க. வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அப்ப அந்த சாலமோன் மண்டபத்தில் கூடுன கூட்டம் ஒரு எண்ணிக்கைக்கு அடங்காத அல்லது 5000த்திற்கும் அதிகமான ஜனங்கள் என்ன செஞ்சிருந்தாங்க, கூடி வந்திருந்தாங்க. அப்படி கூடுதலுக்கு காரணம் என்ன? அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஜெப வேளையிலே அந்த வாசல் வழியாய் வரும்போது இந்த முடவனை பார்த்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களில் சிலர் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், தான தர்மங்களை செய்திருக்கலாம். ஒவ்வொரு ஓய்வு நாளின் போதும் அந்த வாசலின் வழியாய் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது அந்த முடவனை பார்த்தார்கள், அவனுக்கு தான தர்மங்களை செய்தார்கள். அப்போ தொடர்ந்து தங்களுடைய கண்களிலே பார்த்து கொண்டிருந்த ஒரு முடவன், நல்ல பரிச்சயம் உள்ள ஆள், நல்ல முகத்தை பார்த்தவங்க அடையாளம் தெரியும் அவங்களுக்கு, இன்னான் என்பதை புரிந்து கொண்டார்கள். இவன் சப்பானி என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். இப்பொழுது அந்த காட்சியை பார்த்த உடனே எல்லாரும் என்ன செய்றாங்களா, ஓடி வர்றாங்களா. அப்படி ஓடி வருகிற போது அவனை பார்த்து என்ன செய்றாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. நல்லா கவனிங்க, அங்க எப்படி ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு எழுதப்படல. ஆனா பேதுரு தன்னுடைய பேச்சில் அவன் ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்கிறான், ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? ஒருவேளை அவங்க தங்களுடைய வார்த்தையினால தங்களுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார்களோ இல்லையோ, ஒருவேளை அவருடைய முக பாவனை, அவருடைய செய்கைகள் என்றால் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கும்போது சந்தேகப்பட்டு இது என்னமாக முடியுமோ என்று ஒருவருக்கொருவர் என்ன செஞ்சாங்க, சொல்லிட்டாங்க. அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க. அப்போ இந்த கூடி வந்த கூட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு செய்தி, ஏதோ ஒரு ஆச்சரியமான காரியம். இப்போ இதை எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கிறான்னா, பரிசுத்த ஆவியினால் நிறைந்த பேர் பார்த்துட்டு இருக்கிறான். நல்ல கவனிங்க, நீண்ட காலமாக அவனுடைய வயது 40 வயதுக்கு மேலா இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வயதுள்ள ஒருவன் சப்பானியா இருந்து இப்ப என்ன ஆயிட்டான், குணமாயிட்டான். இப்ப 3 பேர் நிற்கிறாங்க. யாருமா? பேதுரு, யோவான், அந்த குணமாக்கப்பட்ட மனிதன். அந்த குணமாக்கப்பட்ட மனிதனோடு நிற்கிற பார்த்த உடனே ஒரு திரள் கூட்டம் ஓடி வருது. பாருங்க, பெரிய ஆச்சரியம். இதே மண்டபத்துக்கு இயேசு இன்னும் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் என்ன எடுத்தாங்க, இப்ப என்ன பண்ணாங்க, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஆச்சரியத்தில் இருக்கிறாங்க. அப்போ எந்த இயேசு பிசிக்கலா அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாரோ, அப்பொழுது கல்லறிவதற்கு எத்தனித்த கூட்டத்தான் இப்பொழுது அப்படியே ஸ்டன்னாய் இருக்கிறான். என்ன சொல்றது தெரியல.
இப்போ இந்த சூழலில் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எப்படி கையாண்டான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கவனிங்கள். இப்போ பேதுரு அப்போஸ்தலன் அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படல, தடுமாற்றம் அடையல. அந்த திரள் கூட்ட யூதர்களை பார்த்த உடனே அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய கிரியைகளை செய்திருக்க வேண்டும். என்ன கிரியைகளை செஞ்சிருக்கணும்? இதுக்கு பின்னால ஆண்டவருடைய கரம் எப்படி செயல்படுகிறது என்பது அவனுடைய மனதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கணும்? ஓடி இருக்கணும். நல்ல கவனிங்க. ஊழியத்தில் இருக்கிறவங்க கர்த்தர் நம்மை நம்பி தந்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் ஜெபிக்கிறோம், வேத வசனங்களை வாசித்து தியானித்து அதற்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். அப்படி ஆயத்தப்பட்டு தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து நின்று நாம் அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிற போது, அந்த பாடல்களையோ அல்லது பிரசங்கத்தையோ செய்து கொண்டிருக்கிற போது, அங்கே காணப்படுகிற சூழல்களை நாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நாம் மாற வேண்டியதும் அவசியம். மாற வேண்டியதும் அவசியம். யோசிச்சு பாருங்களேன். இப்போ பேதுருவும் யோவானும் இங்கே வந்தபோது ஏற்கனவே ஒரு அவங்க ஒரு ஷெட்யூல் போட்டு வந்திருப்பாங்களா? அப்படி வந்த மாதிரி தெரியல. அங்க நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது இது எதேச்சையாக நடந்த நிகழ்வு. அவர்கள் வழக்கம் போல ஜெபாலயத்துக்கு வருகிறார்கள் என்று சொல்லல. முதல் செய்தியிலே நம்ம பார்த்தோம், ஆண்டவர் ஒரு 50 நாளுக்கு முன்னால அவங்களுக்கு திறந்த ஒரு புதிதும் ஜீவனமான வாசலை குறித்த ஒரு நன்றி உணர்வோடு கூட அந்த ஜெப நேரத்தில் அவங்க என்ன செய்றாங்க? வர்றாங்க. பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிறார்கள். என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த காட்சி, அந்த நடந்த சம்பவங்கள், இதெல்லாம் சூழலை பார்க்கும்போது பேதுருக்குள்ள ஏதோ ஒரு புரிதல் உண்டாகும். என்ன புரிதல்? அந்த புரிதல் தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் தேவை. சில நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம பாடல்களை எடுத்துட்டு வந்திருப்போம், நம்ம ஒரு செய்தி எடுத்துட்டு வந்திருப்போம், முன்னே என்ன வந்து பிரசங்கம் பண்றது ரெடியா நின்றுட்டு இருப்போம். ஒருவேளை அங்க இருக்கிற சூழல்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஆண்டவர் கொஞ்சம் வேறு விதமாக நடத்துவதற்கு நம்மை தூண்டலாம். உடனே நம்ம சொல்லக்கூடாது, இல்ல ஆண்டவரே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வசனத்தெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், இவ்வளவு குறிப்பெடுத்து வந்திருக்கிறேன், அதை எப்படி நான் சொல்லாம போக முடியும் அப்படின்னு சொல்லி முன்னால நின்று வாசிக்கிறதுலேயே கவனமா இருக்கக்கூடாது. அப்படி செய்யும் போது சில நேரங்களிலே நாம் தோற்று போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் தோற்று போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? இப்ப பாருங்களேன், பேதுரு வரான், எல்லா ஜனக்கூட்டங்கள் எல்லாம் வந்துருச்சு. இப்ப கிட்டத்தட்ட அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்த நிகழ்வை போன்ற ஒரு நிகழ்வுக்கு அங்கு ஆயத்தமா இருக்கிறாங்க திரள் கூட்ட ஜனங்கள். இதுக்கு பின்னால தேவனுடைய கரம் இருக்கிறது என்பதை அவன் என்ன செய்து கொண்டான்? உணர்ந்து கொண்டான். உணர்ந்து தீவிரமாக செயல்பட ஆரம்பிக்கிறான். நல்ல கவனிங்க. ப்ரொவிடென்ஷியல் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வசனத்தை நம்ம தமிழ்ல வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. கனம் பொருந்திய பெலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்போதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். ஒரு ஆட்சியாளன் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு என்ன செய்வான் என்பதை குறித்து இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. அவன் என்ன செய்வானா? மிகுந்த சௌக்கியத்தை, சமாதான சௌக்கியத்தை நாங்கள் என்ன செய்றோம்? அனுபவிக்கிறோம். அடுத்தது, உங்களுடைய பராமரிப்பினாலே. நல்ல கவனிங்க. இது பேலிக்ஸை குறிச்சு ஒரு வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. முழு வேதாகமத்திலையும் தேவனுடைய கரம் தம்முடைய ஜனங்களுக்கு இதைத்தான் செய்கிறது. முழு வேதாகமத்திலையும் தேவனுடைய கரம் என்ன செய்கிறது? இந்த ப்ரொவிடென்ஷியல் ஆஃப் காட் என்ன பண்ணுது? நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும்
நாங்கள் எப்போதும். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது இந்த புரிதல் உங்களுக்கு வந்திருக்கிறதா? ஆண்டவருடைய கரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே எனக்கு சமாதான சௌக்கியத்தை தருகிறது, எனக்கு பாதுகாப்பை தருகிறது என்கிற புரிதல், என்கிற மனக்கண்கள் தெளிவிக்கப்பட்ட ஒரு பார்வை ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருந்தால் அவன் என்ன செய்வானா? நன்றி அறிதலோடு. யோசிச்சு பாருங்க, பெலிசுக்கு முன்னாலேயே நன்றி அறிதலோடு அங்கீகாரம் பண்ணா தேவனுக்கு முன்னால நம்ம என்ன செய்வோம்? இப்ப 3 மாசம் முடிஞ்சிருச்சு, 4ஆவது மாசம், அப்படி அந்த கணக்கின் அடிப்படையில் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் உணரக்கூடிய விதத்தில் நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். அப்போ இந்த தேவனுடைய கரம் எல்லா நேரத்திலேயும் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் பார்க்கிறீர்களோ பார்க்கவில்லையோ, நீங்கள் உணர்கிறீர்களோ உணரவில்லையோ, உங்களுக்கு சமாதான சௌக்கியத்தை தருவதற்காக, உங்களுக்கு பராமரிப்பை தருவதற்காக, உங்களுக்கு பாதுகாப்பை தருவதற்காக எல்லா தருணங்களிலேயும் அவருடைய கரம் நமக்கு பாதுகாப்பாக சௌக்கியத்தை கொடுப்பதற்காக இருந்து கொண்டே இருக்கிறது, செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த புரிதலோடு தான் அங்கே தேவனுடைய கரம் செயல்படுகிறதை பார்க்கிறான் பேதுரு அப்போஸ்தலன். அவன் பார்க்கிறான், என்ன ஒரு நேரம், நல்ல ஜெப வேளை, எல்லாரும் தேவனுடைய ஆலயத்திலே போய் அங்கே பலி செலுத்தப்படும் போது அங்கே வெளியே நின்று மற்ற ஆசாரியர்களாலே ஜெபிக்கும்படிக்கு தூண்டப்பட வேண்டியவர்கள். இவங்க எல்லாரும் எங்க வந்துட்டாங்க? இவங்க கூப்பிடல, அவங்களே ஓடி வந்துட்டாங்க. அடுத்தது அவங்க கண்கள் ஒரு ஆச்சரியமான காரியம் இருக்குது. என்ன ஆச்சரியம்? சப்பானி ஒருத்தன் சுகமா இருக்கிறான், என்ன நடந்துச்சு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தோடு கூட அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இத குறிச்சு அவங்க எந்த விதத்திலும் மாற்று கருத்துக்களை சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு தெளிவாக நடந்துவிட்ட ஒரு அற்புதம் அங்க நடந்து முன்னால இருக்குது. அந்த அற்புதத்தின் விளைவாக எல்லாரும் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. யோசிக்கிறான், தேவன் செயல்படுகிறார். தேவன் என்ன செய்கிறாரு? செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். சாலமோன் மண்டபத்தில் தேவன் செயல்படுகிறார். தேவனுடைய கரத்தில் வல்லமை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இமிடியேட்டா உணர்ந்தான். இதுதான் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு சரியான தருணம் என்று பேச தொடங்கிவிட்டார். இது எல்லாம் எப்ப நடந்துச்சு? பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்துச்சு. இவங்க கூட்டிட்டு உள்ள போறாங்க. இங்க இருக்கு பாருங்க, அந்த படத்துல ஒரு படிக்கட்டு, அந்த படிக்கட்டு வழியாக தான் என்ன செய்யறாங்க? அவங்க உள்ள போறாங்க. இந்த படிக்கட்டு வழியா உள்ள போறாங்க. உள்ள போய் உள்ள என்ட்ரான உடனே சம்பவங்கள் எல்லாம் வித்தியாசம் நடக்குது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எல்லாம் கூடி வந்துட்டாங்க. கூடி வந்திருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க, நம்மளா இருந்தா என்ன தோணுது? யோவானே ரெடியா இருந்தீங்க, இதே மாதிரிதான் இயேசு பிரசங்கம் பண்றதுக்கு வந்தாரு, எல்லாம் கல்யாணம் அவரே தப்ப முடியல, நம்ம எங்கடா தப்பு அப்படின்னு சொல்லி கூட்டத்துக்குள்ள தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்த்திருக்கோம். அதான் சொன்னேன், தேவனுடைய கரம் அங்கே செயல்படுகிறதை பேதுருவால் என்ன செய்ய முடிந்தது? உணர முடிந்தது. அதனாலதான் அவன் எதுக்கு ஆயத்தமானா, இஸ்ரவேலரே சொல்லி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றதுக்கு ஆயத்தமாயிட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் சூழல்களை ஒரு கண்காணிக்கக்கூடிய சூழல்களை பார்த்த உடனே ஒரு தெளிவு நமக்குள்ள தேவை. ஒருவேளை நம்ம போட்டு வச்சிருக்கிற பிளானை தாண்டி தேவனுடைய கரம் எப்படி செயல்படுகிறது என்பதற்கு ஏற்றாற் போல நாம் செயல்படுவதற்கு ஆயத்தமாகி விட வேண்டும். இல்ல பிரதர், நாங்க தான் ஷெட்யூல் போட்டு வந்திருக்கோம். இல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறதை குறித்த விஷயத்தில் கூடுதல் அக்கறையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டியது அவசியம். அப்போ ஒரு திரள் கூட்ட யூதர்கள் அங்க என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. அதனால கவனிங்க, இன்னொரு வேத பகுதியும் பார்த்துட்டு நம்ம இந்த பகுதிக்கு வரலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம். அங்கே
பவுலும் பர்னபாவும் லீஸ்திரா என்கிற பட்டணத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அங்கேயும் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுறதை என்ன செஞ்சிட்டு இருக்கிறான். இங்க பவுல் இவங்க பிரசங்கம் பண்ணல, இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஆனா இங்க என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவனை எழுந்து கால் ஒன்றி நிமிர்ந்து நின்று சொன்ன உடனே அவனை என்ன செஞ்சிட்டான், குதித்து எழுப்பி நடக்க. இப்ப பிரசங்கம் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல இந்த சப்பானி அந்த வசனத்தை கேட்டு அவன் விசுவாசித்ததை பார்த்துட்டு பவுல் இவனுக்குள்ள என்ன செய்யறான், இது ஒரு அற்புதம் நடக்குது. இங்க கொஞ்சம் வித்தியாசம். ஆனா இந்த அற்புதம் நடந்த உடனே என்ன நடந்துச்சு பாருங்க. 11ஆம் வசனத்துல பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோனிய பாஷையில் என்ன செஞ்சாங்க, சத்தமிட்டு சொன்னாங்க. அவர்கள் புறவினத்தார். அவர்கள் யார்? புறவினத்தார், தேவனை அறியாதவர்கள். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ஒருத்தனை யூபித்தர்னு சொன்னாங்க, இன்னொருத்தனை என்ன சொன்னாங்க, மெர்க்குரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெயஸ் அப்படின்னா கிரேக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தெய்வம். கிரேக்கருடைய அந்த யூபித்தர் என்கிற வார்த்தை ஜெயஸ். நம்ம ஊர்ல சுசுகில ஒரு வண்டி விட்டான் பைக்ல, ஜெயஸ். அது கிரேக்கர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கடவுள். அடுத்தது என்னது? மெர்க்குரி. மெர்க்குரி அப்படின்னு சொன்னா அந்த ஜயஸுக்கு ஒரு தீர்க்கதரிசி அல்லது ஒரு தூதுவன் என்று அர்த்தம். ஒரு தெய்வமும் ஒரு தெய்வத்துக்கு ஆமா தூதுவன். முகமதியர்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் முகமது நபின்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி கிரேக்க கடவுள் ஜயஸும் அந்த கடவுளுடைய தூதன். இப்ப பவுல் யாரு? எழுது இல்ல, ஆமா, பிரசங்கத்தை நடத்தினவன் ஆடினபடினால் மெர்க்குரி என்றும் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இப்போ இப்படி நடந்துச்சு. உடனே அவங்க என்ன பண்ண வேண்டியதாச்சு, வஸ்திரத்தை கிழிச்சிட்டு ஐயோ மனுஷரை ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அங்க கொஞ்சம் விசித்திரமான சூழல். நாங்களும் உங்களை போல என்ன செய்யணும், யாருதான் மனுஷர்கள் தான். ஆனா யோசிச்சு பாருங்க, இப்போ ரெண்டு இடத்துலயும் கிட்டத்தட்ட ஒரே விதமான அற்புதம் நடந்திருக்கு. இங்கே சப்பானி குணமாய் இருக்கிறான், இங்கே சப்பானி குணமாய் இருக்கிறான். யூதர்கள் ஆச்சரியத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இவர்கள் எல்லாம் ஏற்கனவே பார்த்த முகங்கள் தான். ஆனா அவங்ககிட்ட எல்லாம் இவங்க வித்தியாசமா நடந்துகிட்ட ஆட்கள். வேதவை பார்க்கும்போது, யோவானை பார்க்கும்போது, இந்த சப்பானியை பார்க்கும் போதெல்லாம் விசித்திரமா வித்தியாசமா நடந்துகிட்ட ஆட்கள். இப்போ அற்புதத்தோட நிக்கிறத பார்க்கும்போது இவங்களால என்ன செய்ய முடியல, ஒண்ணுமே பேச முடியல. ஆனா அதே நேரத்தில் புறவினத்தார்கள் என்ன பண்றாங்கன்னா, அப்பா கடவுளே வந்துட்டாரா, கடவுளே வந்துட்டார். இப்ப நமக்கு எப்படி தோணுது, ஒரு அற்புதத்தை நடந்த உடனே நமக்கு எப்படி தோணுது சொல்லுங்க. நம்மள நீங்க இருக்கிற இடத்துல ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அற்புதம் நடக்குதோ இல்லையோ, அற்புதம் நடந்ததா பேசப்படும் போதே அங்க இருக்கிற ஊழியக்காரனை என்ன செஞ்சிருவாங்க, தெய்வமா மாத்திடுவாங்க. சரி போகட்டும், நல்லா கவனிங்க. அப்ப இந்த ரெண்டு கிரௌடுக்கும் வித்தியாசம் இருக்கிறத நம்ம பார்க்கணும். யூதர்கள் எப்படி நடந்துட்டாங்க, உறவினத்தார் எப்படி நடந்துட்டாங்க. இப்ப இந்த யூதர்கள் திகைத்து போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா பேதுருக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சது, இதுக்கு பின்னால தேவனுடைய கரம் என்ன செஞ்சுட்டு செயல்பட்டு இமிடியேட்டா அவன் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு என்ன செஞ்சுட்டான். அந்த கிரௌடு முழுவதும் யூதர்கள் தான், இஸ்ரவேலர்கள் தான் என்பதற்கு சில சான்றுகள் இருக்கு பாருங்க. 12ஆம் வசனத்துல இஸ்ரவேலரே அப்படி சொல்றானா, 25ஆம் வசனத்துல என்ன சொல்லிருக்குது, நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். 13ஆம் வசனத்துல எப்படி இருக்குது, என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன். அப்போ இவங்க என்ன சொல்றாரு,
ஆபிரகாமினுடைய சந்ததியார். அடுத்து 18 வருஷம். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினால் முன்னறிந்தவைகளை விதமாய் நிறைவேற்றினார். இன்னொரு வசனம் 21. இப்போ அந்த இடத்துல 21 இருந்து அந்த தீர்க்கதரிசியை குறித்து பேசிட்டு வரும்போது என்ன சொல்றாரு? நம்முடைய தீர்க்கதரிசிகள். யாருடைய தீர்க்கதரிசிகள்? நம்முடைய தீர்க்கதரிசிகள். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க முழு கிரௌடும் யாருதான்? யூதர்கள் தான். அந்த முழு கிரௌடும் எந்த விதமான அதாவது எதிர்வினையும் ஆற்றாமல் அப்படியே கட்டுப்பட்டவங்கள போல நின்றுட்டு இருக்கிறாங்க. எந்த எதிர்வினையுமே ஆற்றல. நீ உள்ள வரக்கூடாதுனோ, வெளியே போனோம், துரத்தவோ, அதட்டவோ, கல்லறியவோ எதுவுமே செய்யல. அப்படியே கட்டப்பட்டவனை போய் நிற்கிறான். இப்போ இந்த ஆபிரகாமின் சந்ததியார் என்று எண்ணப்படுகிற அந்த இஸ்ரவேலிடத்துல அவர் தொடர்ந்து பேசுகிற அந்த பிரசங்கத்துக்கு உள்ள மேசியாவை குறித்து திட்டமான சில வார்த்தைகளை சொல்கிறார். என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. 13ஆம் வசனத்துல நானே வாசிக்கிறேன். தம்முடைய பிள்ளையாகிய இயேசு இருக்கா? யாரு? தம்முடைய பிள்ளையாகிய இயேசு. 26ஆம் வசனத்திலையும் பாருங்க, தம்முடைய பிள்ளையாகிய இயேசு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சர்வன்றாக, இந்த இடத்துல ஆக்சுவலா இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா சர்வன்ட் இருக்கும். இருக்கா? யாராவது வச்சிருக்கீங்களா? சரி பாருங்க. ஏசாயா 42ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்கதரிசனத்தை நிறைவேறுவதாக இயேசு யாராமா? தம்முடைய பிள்ளை அப்படின்னு தமிழ்ல இருக்குது. ஆனா அங்க தாசன், அங்க யாரு இருக்குது? தாசன் அப்படின்னு. அடுத்தது பாருங்க, இயேசுவை குறித்து இவன் சொல்கிற இன்னொரு அடைமொழி, இன்னொரு வார்த்தை என்ன? அதே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து யார்? பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர். அப்போ இந்த இடத்துல அவன் பயன்படுத்துகிற வார்த்தை எல்லாமே ஏற்கனவே மேசியாவை குறித்து தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட அதே வார்த்தைகளை இயேசுவுக்கு சொல்லி அந்த இயேசுவின் நாமமே இவனை என்ன செஞ்சது? குணப்படுத்துகிறது. அப்ப தம்முடைய பிள்ளையாகிய இயேசு. அடுத்தது பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர். அடுத்தது பாருங்க 15ஆம் வசனத்துல ஜீவாதிபதி. அவர் யாரா? ஜீவாதிபதி. யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் இருந்தது ஜீவன் இருந்தது. அவர் ஜீவாதிபதி. அவ இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று பறைசாற்றுவதற்கு மூன்றாவது அவன் பயன்படுத்தின அடைமொழி. அடுத்து 19ஆம் வசனத்துல அவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார். இயேசு என்பது இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது அவருக்கு வைக்கப்பட்ட பெயர். கிறிஸ்து என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். 18ஆம் வசனத்துல கிறிஸ்து, 19ஆம் வசனத்துல கர்த்தர், 22ஆம் வசனத்துல தீர்க்கதரிசி, 25ஆம் வசனத்துல உன் சந்ததி. உன் சந்ததி. அப்போ இந்த ஒரு நீண்ட பிரசங்கத்துக்குள்ள 12ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனத்துக்குள்ள அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இஸ்ரவேலர்களிடத்துல மேசியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 8 பெயர்களை தன்னுடைய பிரசங்கத்தில் என்ன செய்கிறான்? பயன்படுத்துகிறான். அப்ப இந்த பிரசங்கத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு நம்ம ஓரளவா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்தா, மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த இயேசுவே நாங்கள் பிரசங்கிக்கிற கிறிஸ்து. அவர் மூலமாகத்தான் இந்த அற்புதம் என்ன செஞ்சிருக்கிறது? நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இயேசுவை கிறிஸ்து, மேசியா என்று அவர்களுக்கு என்ன செய்யலாம்? திருஷ்டாந்தப்படுத்துகிறார். சொல்லிட்டு எழுதியிருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட் பாருங்க. 13ஆம் வசனத்துல அவரை, யாரை? இயேசுவாகிய மேசியாவை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள்.
எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை. திரள் கூட்டம் இயேசு பேச ஆரம்பிக்கும் போதே என்ன செஞ்சாங்க? அவங்க கலர் தெரிய ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த திரள் கூட்டம் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இது குறிச்சு நம்ம பயப்படல. சொல்றான், இந்த இயேசுவை நீங்க என்ன செஞ்சீங்க? ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை என்ன செய்தீங்க? மறுதலித்தீர்கள். நீங்கள் மறுதலித்தீர்கள். திரும்பவும் கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். இதெல்லாம் நீங்க செஞ்ச பாவம். இதெல்லாம் நீங்க செஞ்ச இந்த கிறிஸ்துவுக்கு விரோதமாக நீங்க செய்த பாவம். ஆனா தேவன் அவரை மரித்தோரில் எழுப்பினார். அதற்கு நாங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம வசனத்துல வாசிக்கும் போது நமக்கு அது ஒன்றும் பெருசா தெரியல. அதான் சொன்னேன், ஒரு பெரிய கிரௌடு இந்த இடத்துக்கு உள்ள ஏற்கனவே மேசியா தான் தான் கிறிஸ்து என்பதை இயேசு வெளிப்படுத்தும் போது அங்க எப்படி இருந்துச்சு சூழல். இன்னைக்கு அதே இடத்துல அதே மண்டபத்துல இப்போ அப்போஸ்தலன் வந்து பிரசங்கம் பண்றான். இவன் நேரடியாக குற்றம் சாட்டுறான். நீங்கள் கொலை செய்தீர்கள், நீங்கள் மறுதலித்தீர்கள், நீங்கள் அவரை என்ன செஞ்சீங்க? சிலுவையில் அறைந்தீங்க. ஆனா தேவன் அவரை என்ன செஞ்சிட்டாரு? உயிரோட எழுப்பிட்டார். அதுக்கு நாங்க யாரா இருக்கோம்? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுதுவதை குறித்து அந்த நாட்களில் ஒரு கதைலாம் பரப்புனாங்க இருக்குது. ஞாபகம் மத்திய 28ஆம் அதிகாரத்துல இல்லையா? அப்போ எருசலேம்ல ஒரு கட்டு கதை பணத்தை கொடுத்து பரப்பிட்டு இருக்கிற காலத்துல திரள்கூட்ட ஜனங்களுக்கு மத்தியில் அவன் சொல்றான், இல்ல இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பிட்டாரு, அதுக்கு நாங்க சாட்சி. அப்போ இந்த போல்ட்னஸ் இது ஏற்கனவே பேதுருக்குள்ள இருந்துச்சா? அப்ப பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்த இந்த அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் என்ன பண்ணிருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? இப்ப பலனுள்ள அவர்கள் சாட்சிகளாக மாறுவதற்கு ஆயத்தமாயிட்டாங்க. சாட்சினா வார்த்தையில சொல்றது மட்டும் இல்ல, ரத்த சாட்சியா மறிக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? நீ கல்லடிக்கிறான் தான் அடிச்சுக்க, இல்ல சிலுவையில் அறையிறது தான் அடிச்சுக்க. ஆனா இதுதான். அப்போ தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நமக்கு கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்தை எப்படி கையாளணும் அப்படின்னா, இங்க பேதுருடையும் யோவான்டையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. பேதுருடையும். ஆனா நம்ம பாருங்களேன், ஒரு சபைக்குள்ள இயேசுவை நேசிக்கிற, ஒரு நீண்ட காலமாக இயேசுவை அறிந்திருக்கிற, ஆராதிக்கிற ஜனங்கள்கிட்ட கூட நம்ம பாவத்தை பாவம் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியலையே. அப்ப நமக்குள்ள இருக்கிறது எந்த விதத்துல பரிசுத்த ஆவின்னு சொல்றது? சொல்ற புரியுதா உங்களுக்கு? சபைக்குள்ள கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற இடத்துல ஆண்டவரே நீர் பேசும் என்று கேட்கிற ஜனங்களுக்கு மத்தியிலேயே கர்த்தருடைய வார்த்தையாக ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியல? இன்னைக்கு அநேகரால போதிக்க முடியல. ஆனா மறுதலிக்கிற, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிற, சிலுவையில் அறைவதற்கு எத்தனிக்கிற, கல்லறிகிற ஒரு கூட்டத்துக்கு முன்னால எவ்வளவு தைரியமா கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறான். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை வச்சுங்க. இப்போ அப்படி தெளிவா சொல்லிட்டு, இப்போ அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை. இப்போ நவீன ஊழியமா இருந்தா என்ன ஆயிருக்கும்னா, அந்த நாங்க சாட்சிகள். அப்படி இயேசுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறதுனாலே கர்த்தர் எங்களுக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நாங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்ததினாலே தேவன் எங்கள் மூலமாகவும் அநேக அற்புதங்களை செய்கிறார் என்று இன்னொரு வசனம் நடுவில் இருந்திருக்கணும். இன்னொரு வசனம் என்ன செஞ்சிருக்கோம்? இருந்திருக்கணும். ஆனா இவங்க பாருங்க, முதல் நூற்றாண்டு பரிசுத்தவான்கிறதுனால அவர் நேர எங்க போயிட்டார்? அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை என்ன செஞ்சது? பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை அவருடைய நாமமே
அவரே. அப்போ எந்த இடத்திலேயும் இதுல தங்களுடைய காரியம் அப்படின்னு சொல்றதுக்கான எந்த கிரெடிட்டையும் இவங்க என்ன செய்யல, எடுக்கவே இல்லை. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் பாருங்க. இன்னைக்கு நம்ம சின்ன ஒரு தலைவலி சுகமாயிடுச்சுன்னா கூட உங்களுக்கா சுகமான சிஸ்டர் சரியாயிடுச்சா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்மை முன்னிலைப்படுத்துகிறதுல தான் நம்ம கவனமா இருக்கிறோம். ஆனா இவ்வளவு ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் வரும்போது கூட இவங்க யாரெல்லாம் முன்னிலைப்படுத்துறாங்க, அவர்தான். சொல்லிட்டு 17ஆம் வசனத்துல, சகோதரரே நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்கிறீர்கள். ஏன் இதை சொன்னாரு? நல்லா தைரியமா பேசுற மாதிரி பேசிட்டு பேதுரு இங்க பேசிட்டு தான் அப்படின்னு உள்ள யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. இவர்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்கள். நியாயப்பிரமாணத்தின்படி அறிந்து செய்கிற பாவம் அறியாமல் செய்கிற பாவம் என்று லேவியராகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறைந்ததை எப்படி பார்த்தாரு? 1வது வசனம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்ப இயேசு இவங்க மறுதலிச்சத, இவங்க காட்டி கொடுத்தத, இவங்க சிலுவையில் அறைந்ததை எப்படி பார்த்தாரு? இவங்க என்ன செஞ்சாங்க? இப்போ அதையே தான் இவனும் வழிபடுகிறான். இதெல்லாம் எப்படி செஞ்சுட்டீங்க பாருங்களேன். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல கூட ரொம்ப கவனமாக தன்னுடைய வார்த்தைகளை கையாளுகிறான். பதற்றப்படல, கவனமாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முரண்படாத விதத்துல அவனுடைய பேச்சு நல்ல தெளிவோடு இருக்கிறது. இவங்க தான் செஞ்சாங்க. நீங்க எப்படி செஞ்சிட்டீங்க? யாரையோ சொல்லி கொடுத்து அறியாம செஞ்சீங்க. அந்த இயேசுதான் சொன்னாங்க, சிலுவையில் இருக்கும்போது சொன்னாங்க, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாம செஞ்சிட்டீங்க. கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னிறுகின்றவைகளை யோசிச்சு பாருங்களேன். இதே பேதுருகிட்ட இயேசு ஒரு முறை சொன்னார், நான் பாடுபட வேண்டிய காரியங்களை குறித்து. உடனே என்ன சொன்னான்? இது நேரிடப்படாது. உடனே இயேசு சொன்னாரு, உண்மையாவே விசுவாசம் போயிடுச்சு, அதனால இப்ப தெளிவா இருக்கிறாங்க. சொல்றான், கிறிஸ்து என்ன செய்ய வேண்டியிருக்குது? பாடுபட வேண்டியிருக்குது. இதே பேதுருக்குள்ள புரிந்து கொள்ளுதல் எல்லாருக்கும் எப்படி சொன்னான்? அது உங்களுக்கு நேரிடக்கூடாது. அப்ப எவ்வளவு கிளாரிட்டி பாருங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு வளர்ச்சி அவங்களுக்குள்ள அப்படியே வந்துட்டே இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்குதா? ஹலோ, பரிசுத்த ஆவியில நிரம்புறோம்னு சொல்றோமே, வசனத்தை வாசிக்கும் போது வேத வசனம் நமக்கு ஒரு தெளிவை தருகிறதா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. நல்ல கவனிங்க, நீங்கள் போதிக்கப்பட்ட கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையிலேயே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு என்ன செய்யணுமா? பெருகணுமா? அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வேறு கொண்டிருக்கிற நாம், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற நாம், கேட்கிற வேத வசனத்தின் அடிப்படையில விசுவாசத்தில் என்ன செய்யணும்? பெருகணும். பெருகணுமா? சில நேரத்தில் சில ஊழியங்கள் எல்லாம் நம்ம தவறுன்னு அழுத்தமும் திருத்தமுமா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த குறிப்பிட்ட ஊழியங்களிலே போகிற ஜனங்கள் கேட்கிற வசனத்தின் அடிப்படையில அவர்கள் விசுவாசத்திலே பெருகுகிறதே இல்லை. விசுவாசத்தில் அவங்க எப்படிதான் இருக்கிறாங்க? குழந்தைகளாகவே தான்.
அப்ப அந்த ஊழியம் என்ன செய்யுது? அவர்களை குழந்தைகளாகவே வச்சிருக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணுது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? நாம் என்ன செய்யக்கூடாது? குழந்தைகளாய் இராமல். அப்ப நம்ம கேட்கிற வேத வசனம் விசுவாசத்திலே உறுதிப்படுவதற்கும் விசுவாசத்திலே பெருகுவதற்கும் நம்மை நடத்த வேண்டும். நீங்க அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்குள்ள விசுவாசம் செஞ்சிருப்போம், ரொம்ப பெரிய இருக்கு. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அவனுடைய மனக்கண்கள்லாம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. பிரசங்க பாணியை என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. ஊழியத்தில் நமக்கு எதுவும் தேவை இல்லை இருக்குதா? உங்களுக்கு ஊழியத்துக்கு வரும்போது எப்படி வந்தோமோ அதே மாதிரியே கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது? இருக்கக்கூடாது. இன்னும் கர்த்தருடைய வேத வசனத்தின் வெளிச்சத்தின் அடிப்படையில் நாம் நடப்பதற்கும் பெருகுவதற்கும் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ ஆனபடினாலே மிக முக்கியமான இடத்துக்கு கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலம் வரும். பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை குறித்து சொன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் சொன்னா ஏதோ அறியாம செஞ்சுட்டீங்கப்பா. ஆனா அது தேவன் முன்குறிச்சிருந்தான்னு சொன்னா உடனே அடுத்தது அவர் எங்க வந்துட்டாருன்னா கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள். இஸ்ரவேலுக்கான இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்திற்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருந்து ஸ்தாபிக்கப்பட போகிற ஒரு ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். எங்க வந்தாச்சு? ராஜ்யத்தை குறித்து வந்தாச்சு. இஸ்ரவேலுக்கான இளைப்பாறுதலின் காலம். இஸ்ரவேலுக்கான அப்போ சபை இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. சபை இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. இப்பதான் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. ஆனா இவருடைய ஏக்கம் என்ன? இஸ்ரவேலுடைய இளைப்பாறுதல். இப்போ வேதத்தை அறிந்திருக்கிற நமக்கு நம்ம இதை எப்படி புரிந்து கொள்றோம் அப்படின்னா, இப்போ நிறுவனங்கள் எல்லாம் எழுதப்பட்ட பிறகு இந்த 2000 வருஷத்துக்கு பிறகு இறையியல் கொள்கையின் அடிப்படையில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, இது சபையின் காலம். என்ன காலம்? சபையின் காலம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அதுக்கு அந்த நேரத்தில் சபை என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மேல 7 வருஷம் இருக்கும். அந்த 7 வருஷத்துல இங்க என்ன இருக்கும்? உபத்திரவ காலம். இந்த உபத்திரவ காலம் முடிச்ச பிறகுதான் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் என்ன செய்ய போறார்? சபையோட எடுத்துக்கொள்ள சபையோட வரப்போறார். வந்த பிறகுதான் எருசலேமில் மையமாக கொண்டு என்ன ஸ்தாபிக்கப்பட போறது? இஸ்ரவேலுக்கான இளைப்பாறுதலின் காலம், ராஜ்யத்தின் காலம். அப்போ சபையின் காலம் நிறைவடைந்து உபத்திரவ காலத்துக்குள்ள போய் சபை திரும்ப மகிமைப்படுத்தப்பட்ட சபையோடு திரும்ப வந்து இப்படிதான் என்ன செய்யும் போது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இப்ப இவர் எங்க வந்துட்டார்? நேரடியா சபையில இருந்து உபத்திரவ காலம் அதெல்லாம் பார்க்கலாமே, நேரம் எங்க வந்தாச்சு? அப்போ இங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற பேதுரு இந்த பிரசங்கத்தை பண்ணும்போது அந்த ராஜ்யத்துக்குள்ள நீ பங்குள்ளவனா மாறிடணும். அதுக்காக நீ என்ன செய்ய? பாவத்திலிருந்து இந்த இடத்துல அவன் பிரசங்கம் பண்ண பிரசங்கம் அங்க இருக்கிற கூட்டத்தாருக்கு மாத்திரம் அல்ல, முழு இஸ்ரவேலுக்குள்ளும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. இது இஸ்ரவேலின் மனம் திரும்புவதற்கான செய்தி. யாருக்காக மனம் திரும்புவதற்கு செய்தி? ஆமா, தேவாலயத்தில் நின்று பிரசங்கம் பண்ணதுனாலேயோ என்னவோ, அல்லது அன்றைக்கு இவர்களுக்குள்ளே இருந்த புரிந்து கொள்வதின் அடிப்படையிலேயோ இவன் முழு இஸ்ரவேலுக்குமான செய்தியை பிரசங்கிக்கிறான். என்ன செய்தி? அப்பா, எல்லாரும் இளைப்பாறுதலின் காலத்துக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக நீங்கள் மனம் திரும்பி என்ன செய்யுங்க? அப்போ இந்த வார்த்தை ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில முழுமையா நிறைவேறி இருந்திருந்தார், 4ஆம் அதிகாரத்திலிருந்து சாப்டர் வேற மாதிரி போயிருக்கும். 4ஆம் அதிகாரத்திலிருந்து சாப்டர் எப்படி போயிருக்கும்? வேற மாதிரி போயிருக்கும். எப்படி? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு அடுத்தது என்ன செய்யும்? மகிமையடைந்த சபையாக வந்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம்லாம் சாத்தியப்பட்டிருக்காரு.
அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் சாத்தியப்பட்டுட்டாங்க. சாத்தியப்படலைன்னா நீங்களும் நானும் உங்க உட்கார்ந்து முடியாது. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழு இஸ்ரவேலுக்குமான ஒரு செய்தி திரும்பவும் இங்கே பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தது உண்மை, இயேசு கிறிஸ்துவை இவர்கள் மறுதலித்தது உண்மை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு இவர்கள் காரணமாக இருந்தது உண்மை. ஆனா அதையெல்லாம் தாண்டி இவர்களும் மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. ஆனா அந்த மனம் திரும்புவது என்பது ஏதோ அங்கே கூடியிருக்கிற கூட்டத்தார் மாத்திரமல்ல, முழு இஸ்ரவேலுமே அந்த கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து வரக்கூடிய இளைப்பாறுதலின் காலத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்யறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல உறவினத்தாரை ஆண்டவர் சந்திக்க வேண்டிய காரியத்தை பேதுருவிடத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். கவனிங்க, எங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அந்த சூழல் எப்படி இருக்குது? பேதுருவுக்கு பசிக்குது, சாப்பிடணும். பேதுருவுக்கு என்ன செய்யுது? பசிக்குது. அவன் பசியா இருக்கிறான், சாப்பிடணும். இப்போ இந்த நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை, தரிசனத்தை காட்டுறார். என்ன காட்டுறாரு? என்ன சொன்னா, எல்லாம் சாப்பிட பொருளா இருக்கு, ஆனா அதுல விளக்கப்பட்ட சில காரியங்களும் இருக்குது. விளக்கப்பட்ட காரியங்களும் செய்து யோசிச்சு பாருங்க. இவன் பசியா இருக்கான், பசியா இருக்கிற நேரத்துல இவன் சாப்பிடக்கூடிய உணவு காரியங்களை மட்டும் காமிச்சிருந்தா இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அப்ப சொல்லியிருப்பான், என்ன ஆண்டவரே சொப்பனத்திலே காட்டுறீங்க, தரிசனத்திலே காட்டுறீங்க, கொஞ்சம் யாராவது பிசிக்கலா யாராவது கொண்டாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருப்பான். பாருங்க அந்த வேத பகுதி உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி போடுங்க. அவன் மிகுந்த பசி அடைந்து ஆமா ஞான திருஷ்டி அடைந்து அதிலே பூமியில் உள்ள சகல விதமான நாலுகால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே. சரி, இப்போ இவருக்குள்ள ஆண்டவர் ஒரு செய்தியை அவனுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். ஒரு மெசேஜ் வந்து அவனுக்கு என்ன செய்யணும், சொல்லப்படும். என்ன மெசேஜ்? அந்த காட்சியின் விளைவாக அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்? நமக்கு மாத்திரம் இல்ல, உறவினத்தாருக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலையும் நம்மை போலவே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார், ஒளிந்தரப்பட்டிருக்கிறார். தேவனே இதை செய்யும் போது நான் எப்படி தடை பண்ண முடியும்? அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய பிற்காலத்துல உறவினத்தார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதை குறித்து அவனுக்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லை. அவனுக்குள்ள மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு கூட எருசலேம்ல இருந்த அப்போஸ்தலர்களுக்குள்ள அதுல ஒரு பெரிய கிளாரிட்டி இல்ல. அப்பதான் இவன் போய் சொல்றான், இப்பா இப்படிலாம் நடந்துச்சு, இப்படிலாம் நடந்துச்சு. அவரே வந்து வேலை செய்யும் போது நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன பண்ண முடியும்? நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, உறவினத்தாருக்கான ரட்சிப்பின் வாசல் திறக்கப்பட்ட அந்த தருணத்திலும் கூட இவர்களால் உறவினத்தாருக்கான ரட்சிப்பை குறித்து ஏற்றுக்கொள்வதற்கு என்ன இல்லை, மனசு இல்லை. அப்ப 3ஆம் அதிகாரத்தில் சாலமோன் மண்டபத்தில் இருக்கும்போது அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவனுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற மாதிரி நமக்கு இந்த நிருபங்கள் எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இருக்கிற அறிவின் அடிப்படையில புறவினத்தாருக்கான ரட்சிப்பு அல்லது ரட்சிக்கப்பட வேண்டிய எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்த பொதுவான பார்வையெல்லாம் இருந்திருக்காது. அவனை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், எடுத்துக் கொள்ளப்படும் சொல்லியிருக்கார், திரும்பி வருவேன் சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரவேலுக்கான இளைப்பாறுதலை தருவதற்காக அவர் இளைப்பாறுதலை தருவதற்கு வரப்போறாரு. எப்ப வேணாலும் வரலாம். அதுக்குள்ள நீ என்ன செஞ்சது, மனம் திரும்பிடு. அப்போ இப்படி ஒரு 2000 வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் எல்லாம் அன்னைக்கு அல்லது அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புலாம் இல்ல. இப்ப கூட வந்து
அந்த ஜெப வேளையில இந்த பேதுரு அப்போஸ்தலன் என்ன செய்யறான்? பிரசங்கம் பண்றான். பிறகுதான் அவனுக்கு புரிஞ்சது, இல்ல நான் அவசரப்பட்ட மாதிரி எல்லாம் இல்ல, அவர் கொஞ்சம் லேட்டா தான் வருவார் போடுறதுன்னு சொல்லி நிருபத்தில் எழுதினான். இல்ல, வருகிறேன் என்று சொன்னவர் அவர் தாமதிக்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாரும் மனதிருமானமாப்பா, எல்லாரும் என்ன செய்யுமா? மனதிருமானம். பாருங்களேன், அந்த மனுஷனுடைய அந்த ஆவிக்குரிய புரிதலின் காரியங்கள் பெருகிக் கொண்டே போகிறது. அப்போஸ்தலர் 3 எப்படி இருக்குது, அப்போஸ்தலர் 10 எப்படி இருக்குது, அங்கே நிருபத்தை எழுதும் போது இன்னும் கூடுதலான புரிதல் வந்துருச்சு. இந்த கால நேரத்துல நம்முடைய மனக்கங்களை பரிசுத்த ஆவியானவர் திறப்பார். அப்ப இளைப்பாறுதல் அந்த காலம் அப்படின்னு சொன்ன உடனே அவனை பொறுத்த வரைக்கும் இஸ்ரவேல் எல்லாம் ரட்சிக்கப்பட்டான்னா அவர் வந்துடுவாரு. வந்துட்டாருன்னா இந்த எருசலேமை மையமாக கொண்டு அவருடைய ராஜ்யம் என்ன செய்யப்பட்டுரும்? ஸ்தாபிக்கப்பட்டுரும். எல்லாரும் மனம் திரும்பு, எல்லாரும் குணப்படு. அப்போ எவ்வளவு தீவிரமான ஒரு மனதோடு கூட அந்த மனிதன் பிரசங்கத்தை படித்திருப்பான், அந்த பிரசங்கம் பண்ணியிருப்பான் தெரியுமா? அவனுக்கு எப்படியா இருந்தாலும் போனவர் சீக்கிரமா வந்துடும். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லிட்டு போனவர் 3 அதிகாரம் வர்றதுக்குள்ள அவனுக்குள்ள என்ன இருக்குது? தாங்க முடியல. ஐயா வாங்க ஐயா. ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கா? கிறிஸ்துவுடைய வருகை குறித்த ஒரு ஆவல், ஒரு ஏக்கம் நமக்குள்ள இருக்கிறதா? இரண்டாம் வருகை குறிச்செல்லாம் பாடுறது, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற குறிச்ச விசுவாசம், இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மங்கி ஒண்ணு இல்லாம போயிட்டு இருக்குது. எனக்கு அருமையான பரிசுத்தவான்களே, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பரிசுத்தவான்கள் எந்த ஒரு வாஞ்சியோட இருந்திருக்கிறாங்க பாருங்க. அப்படியாவது வருவாங்க. எப்படியான செஞ்சணும்? சரி, இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு உள்ள போற பாருங்க. ஒரு 10ஆம் அதிகாரத்துல கவனிங்க. அந்த தரிசனத்தை அவன் பார்த்துட்டு இருக்கும் போது இல்ல 14ஆம் வசனம், அதற்கு பேதுரு அப்படி அல்ல, போதும் நல்லா கவனிங்க. இப்போ இயேசு தேவன் நம்முடைய ஆண்டவர் என்றால் நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவர்னா என்ன? அவர் எஜமான், நான் அவருடைய வேலைக்காரன். அப்ப அவர் சொன்னா என்ன செய்யணும்? செய்யணும். இப்ப இவன் என்ன சொல்றான்? அது எப்படி? ஒண்ணு அவர் ஆண்டவரா இருக்கணும். ஆண்டவர்னா யாரு? அங்க எஸ் தான், நோங்கிறதே இல்லையே. புரியுதா? இயேசு உன்னுடைய ஆண்டவர் என்றால் அவர் ஒரு காரியத்தை உனக்கு சொன்னார்னா நீ என்ன செய்யணும்? எஸ் லார்ட். அங்க நோ லார்ட்னே வரக்கூடாது. அதுவே அவனுடைய அறியாமைக்கு அடையாளம். அதுவே அவனால என்ன செய்ய முடியல, அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. அது எப்படி? உடனே ஆண்டவர் நினைச்சிருக்கலாம், என்ன பேரு ஆண்டவர்னு சொல்ற, ஆனா நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, பேதுருவாதி என்ன பண்ணான்? 3வது முறையில காம்ப்ரமைஸ் ஆக, சரி இவர் விட மாட்டாரு, நம்ம ஆண்டவரே 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 அப்படிமோ. ஆனா அவர் சொல்றது ஒன்னையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம். பக்கத்துல ஆண்டவரேன்னு சொல்றீங்க, ஆனா எப்பவும் நோல வேண்டாம். எப்போ எஸ் லார்ட் வரப்போகுது? சொல்றதுலாம் அவர் யார் தான்? ஆண்டவர் தான். ஆனா ஒரு நேரம் அவர்கிட்ட அவர் சொல்றது நம்ம என்ன செய்யறது இல்லை. அதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய பகுதிகள். நான் எதுக்காக உங்களுக்கு சொல்லி காட்டினா, அவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்துச்சு, அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ இஸ்ரவேலுக்கான இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு நீங்கள் தீவிரமாய் மனம் திரும்பி என்ன செய்யுங்க? குணப்படுங்கள். மனம் திரும்புறது என்ன? 2 விஷயம். ஒண்ணு, உன்னுடைய பாவத்தை விட்டு, உன்னுடைய பாவத்தை விட்டு. 2, நீ தேவனிடத்தில் திரும்பி.
ஆபத்தை என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். அடுத்து என்ன செய்யணும்? இது எங்க நடக்கணும்? அந்த சிந்தையில நடக்கணும். எங்க நடக்கணும்? அப்போ இந்த யூத பின்னணியத்துக்கு மத்தியில, பாரம்பரியங்களுக்கு மத்தியில, அவருடைய மத நம்பிக்கைகளுக்கு மத்தியில நீண்ட காலம் அவர்களுக்கு இந்த மனம் திரும்புதலின் செய்தி பிரசங்கம் பண்ணப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. யோவான் ஸ்நானகம் தொடங்கி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது மனம் திரும்புதல் என்ற செய்தி அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. ஆனா எத்தனையோ செய்தியை கேட்ட இந்த யூதர்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்கிற எண்ணமோ அப்படிப்பட்ட ஒரு காரியமோ நடக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்களேன். நான் நினைச்சுப்போம், நாங்க யோவான் ஸ்நானகரே பார்த்த ஆளுங்க, நீ எல்லாம் ஏமாத்த. சிலர் எனக்கும் இப்படி ஊழியத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சவால் இருக்கும். உட்கார்ந்து இருக்கிற ஆளுங்க பார்த்தா, நாங்க எவ்வளவு பெரிய பிரசங்கெல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கோம், நீ எல்லாம் வந்து சத்தம் போட்ட உடனே நாங்க பயந்துருமா அப்படிங்கிற மாதிரி சிலர் பார்க்கிற தோரணை எனக்கு அப்படிதான் போகும். ஆனா என்ன பண்றது? இங்க பேதுரு தெளிவா சொல்றான், மனம் திரும்பு. இயேசு கிறிஸ்து கூட இந்த சாலமோன் மண்டபத்துல மனம் திரும்ப சொல்லல, அந்த எக்ஸ்பிளைன் தான் பண்ணிருந்தாங்க. வீட்டுல போய் படிச்சு பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரத்துல நீ கிறிஸ்துவா அப்படின்னு கேட்ட உடனே அவர் கிறிஸ்து தான் அப்படிங்கறத அவருக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறாரு. அவர் கிறிஸ்து தான் சொன்னதுக்கு அவ்வளவு இங்க என்ன இருந்திருக்கணும், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் நினைச்சீங்க மனம் திரும்பி சொல்லிட்டு 21ஆம் வசனம், உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வரும் அளவும் பரலோகம் அவரை என்ன செய்ய வேண்டும். கருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, ராஜ்யத்தின் காலத்தை குறித்த ஒரு தீவிரமான ஒரு பற்றுதலோடு கூட அவன் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி அவர் யாரா, மோசே மூலமாக. ஏன்னா இவர்கள் யாரெல்லாம், இவங்களுக்கு மோசெல்லாம் ரொம்ப பெரிய ஆள் இல்லையா, மோசையை வச்சு சொல்றான், மோசே பிதாக்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு ஆயமிச்சுவாரு நிலவுமா, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அந்த வார்த்தைகளின்படி கேளாதவன் என்ன செய்வான், ஜனத்திலிருந்து. அப்ப நான் சொல்ற வார்த்தையை கேட்கலன்னா உனக்கு சங்குதான் அவன். யோசிச்சு பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த திரள் கூட்டத்துக்கு மத்தியில திட்டமான தெளிவான கர்த்தருடைய வார்த்தையை செய்யப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த பிரசங்கிக்குள்ள கொஞ்சம் அறியாமலாம் இருந்துச்சு, ஆனாலும் ஆண்டவர் பெரிய செய்யல. பிரசங்கிக்குள்ள என்ன இருந்துச்சு, அறியாம இருந்துச்சு, ஆனாலும் ஆண்டவர் பெரிய செய்தார். ஏன்னா நோக்கம் சரியானது. இருக்குங்களா? நோக்கம் என்னது? சரியானது. நோக்கம் சரியானதாக இருந்தால், ஒருவேளை ஒரு சரியான புரிதல் இல்லைன்னா கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு, தெரிய செய்யறாரு. இவன் காலத்தை குறித்த புரிதல் இவனுக்கு வித்தியாசமா இருந்துச்சு தவிர மனம் திரும்ப வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. இவனுடைய பாவத்திலிருந்து இவர்கள் குணப்பட வேண்டும் என்பதில் அவங்க மாற்று கருத்து இல்லவே இல்லை. அதை ஆண்டவர் ஆரம்பிச்சார். ஆமா, இந்த தீர்க்கதரிசிய, இந்த இயேசுவை நிராகரித்தா அவன் ஆக்கிரத்தை கொடுக்கப்படுவான். அதெல்லாம் உண்மைதானே. இப்போ இந்த பேதுருடைய பிரசங்கத்தின் விளைவாக என்னையா நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஒண்ணு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லப்படுது, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ரெண்டாவது இன்னொன்னு வந்துச்சு, அங்க இருக்கிற மத தலைவர்கள் எல்லாரும் இவர்களை நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிரசங்கத்தினுடைய விளைவு எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் பேர் விசுவாசிப்பதற்கும் மனம் திரும்புவதற்கும் ஏதுவா இருந்துச்சு, கொஞ்சம் பேருக்கு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல கவனிங்க. இப்போ இந்த இடத்துல ஏன் எல்லாரும் மனம் திரும்பல? நம்ம தலைப்பு அதுதானே, நம்ம அதை விட்டு போயிடக்கூடாது இல்லையா? ஏன்னா எனக்கு இந்த வசனத்தை படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய உள்ளத்துல எழுதின ஒரு காரியம் அதுதான். பேதுருவினுடைய பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அந்த திரட்கூட்டம் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கலாமே, ஏன் ரட்சிக்கப்படல? அதுக்குதான் நம்ம
வேத பகுதியை வாசம் இல்லையா? ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவருடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஐயா, அவர்களுக்குள்ள வைராக்கியத்தை தூண்டுவதற்காகவா? என்ன ஆண்டவரே வைராக்கியம்? நீங்க ஆழமா அந்த வேத பகுதியை படிச்சு பார்த்தீங்கன்னா 9, 10, 11 ஆகிய அதிகாரங்களை படிச்சீங்கன்னா, புறவினத்தாருக்கு மத்தியிலிருந்து உருவாக்கப்பட்ட சபை கர்த்தரை ஆராதிக்கிறதை பார்க்கும்போது, கர்த்தரை தொழுது கொள்கிறதை பார்க்கும்போது, கர்த்தருக்காக வைராக்கிய வாஞ்சையோடு செயல்படுகிறதை பார்க்கும்போது, அவர்களுக்குள்ளே வைராக்கியம் தூண்டப்பட வேண்டுமா? இப்ப சபையா கூடி வந்திருக்கிறோம் இல்லையா? இப்படி கூடி வந்திருக்கிற இடத்துல நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கிறத பார்க்கும்போது, நீங்களும் நானும் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறத பார்க்கும்போது, இஸ்ரவேலர்களுக்குள்ள என்ன தூண்டப்படணுமா? வைராக்கியம் தூண்டப்படணுமா? நம்முடைய பிதாக்களின் தேவன், நம்முடைய சந்ததியிலிருந்து ரட்சகர் எழும்பி நாம் நிராகரித்ததன் மூலமாய், நாம் அருகலித்ததன் மூலமாய் புறவினத்தாருக்கு போய் அவர்கள் இப்படி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், நாமோ இப்படி எழுதி போயிருக்கிறோம் என்று அவர்களுக்குள்ளே நம்மை பார்த்து என்ன செய்யப்படணுமா? வைராக்கியம் தொடருமா? நல்ல கவனிங்க. ஒரு சபைக்குள்ள ஆராதனை நடக்கும் போது தேவ தூதர்கள் உற்று பார்க்க ஆசையா இருக்கிறார்கள். எதற்காக? தேவனுடைய அனந்த ஞானம் எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்று. நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆராதனையை பார்க்கறதுக்கு யார் வரா? ஆமா, நம்ம தேவதூதர்களை ஆராதிக்கிறவர்கள் அல்ல. அவங்க இந்த மனிதனை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறான், இவன் மூலமா தேவனுடைய ஞானம் வெளிப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க கர்த்தரை என்ன செய்வாங்களா? மகிமைப்படுத்துவாங்களாம். இன்னொரு பக்கத்துல நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆராதனையை பார்த்துட்டு, கர்த்தருக்காக காண்பிக்கிற வைராக்கியத்தை பார்த்துட்டு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அவர்கள் வைராக்கியம் கொள்ள வேண்டுமா? அப்போ தேவனுடைய சபை எப்படி இருக்க வேண்டும், எப்படி கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்றால் அநேக காரியங்கள் இருக்குது. 2, 1, தேவனுடைய அனந்த ஞானம் தூதர்களுக்கு வெளிப்படக்கூடிய விதத்தில் நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும். ஏன்னா தேவதூதர்களுக்கு உதவியாக அவர் கை கொடுக்கவில்லை. அவர்கள் யாருக்காக கை கொடுத்தார்? ஆபிரகாமின் சந்ததியாருக்காக. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவர்களுக்காக, நமக்காக இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்து நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து, நம்முடைய பாவத்திலிருந்து, நம்முடைய பயத்திலிருந்து எல்லாம் மீட்டெடுத்திருக்கிறான். அப்ப நம்ம ஆராதிக்கிறத பார்க்கும்போது, ஓ, தேவனுடைய அனந்த ஞானம் எவ்வளவு பெரியது. அப்ப இஸ்ரவேலர்கள் நம்மை பார்க்கும்போது அந்த வசனத்தை அடிக்கடி யோசிப்பாங்க. எப்படி ஆண்டவரே இஸ்ரவேலர்கள் இங்க இருக்கிறாங்க? அப்போ ஒரு நாள் என் மனதில் எப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் இந்த ஃபேஸ்புக்கை ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பொதுவாக இன்டர்நெட் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா தகவலையும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதுல நான் இந்த யூதர்கள் எப்படி ஆராதிக்கிறார்கள் அல்லது யூதருடைய ஜெப ஆலயங்கள் எப்படி செயல்படுகிறது என்பதற்காக சில யூதர் ஜெப ஆலயத்தினுடைய காரியங்களை நான் பார்க்கிறது வழக்கம். அவங்க எப்படி ஆராதிக்கிறாங்க. 2 வாரத்துக்கு முன்னால கூட நானும் சோபி உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது சோபி சொன்னா, இதுக்கு நம்ம ஆராதனை எவ்வளவு பரவாயில்லைங்க, இதுக்கு நம்ம ஆராதனை அது உண்மைங்க, உண்மை. அப்பதான் யோசித்தேன், ஒருவேளை இன்றைக்கு நான் ஜெபாலயத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கிறது போல ஒருவேளை அவர்கள் புறவின சபையா எப்படி ஆராதிக்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்களுக்கு என்ன தூண்டப்படும்? கிறிஸ்துவை நிராகரித்ததினால் உண்டான இழப்பை அந்த ஜனம் இந்த நாட்களிலும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கிறிஸ்துவை பெற்றிருக்கிறதுனாலே அதனுடைய மேன்மையை இன்றைக்கும் புறவின சபை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறது.
அப்போ இது நம்முடைய வாழ்வில நடைபெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவருடைய இருதயத்தை என்ன செஞ்சாராம்? கடினப்படுத்தினாராம். நல்ல கவனிங்க, 25ஆம் வசனத்துல, மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். புறவினத்தார் ரட்சிக்கப்பட்டு பூர்ணம் அடைகிற வரைக்கும் அவருடைய மனது கடினப்பட்டிருக்கும். அவர்களுக்கான ஒரு காலம் இருக்கிறது. சீயோனிலிருந்து அவருடைய அவபக்தி என்ன செய்வார்? நீக்குவார். அப்போ இது காலங்களின் அடிப்படையில பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சபைக்கு பரிசுத்தவான்கள் மூலமாய் கட்டுப்படுத்தது. ஆனா இந்த புரிதல் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பேதுரு என்ன செஞ்சிருக்காரு? இருந்திருக்காரு. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் இஸ்ரவேலுக்கான இளைப்பாறுதலுக்கு நீ மனம் திரும்பி நீ குணப்படு. அதுக்குள்ள ஒரு தீவிரம் இருந்துச்சு, அது ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. ஆனா பாருங்க, தேவனுடைய பெரிதான இரக்கத்தினால ஒரு பங்கு ரட்சிக்கப்படுறாங்க, மனம் திரும்புறாங்க, ஒரு பங்கு கடினப்படுத்தப்படுறாங்க. அந்த கடினப்படுத்தப்பட்டவர்கள் தான் இவர்களை எப்படியாகிலும் நிறுத்திவிட வேண்டும் என்கிறதுல, இந்த சபையை உபத்திரவப்படுத்த வேண்டும் என்கிறதுல குறியாக இருக்கிறார்கள். கருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நல்ல கால நேரத்துல ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ரட்சிப்புக்கு பின்பதாக தேவன் நம்ம காண்பித்திருக்கிற அன்பு எத்தனை பெரியது என்பதை நாம் அறிந்திருந்தோமானால், ஒருவேளை அந்த பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் அன்னைக்கே மனம் திரும்பியிருந்தாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சாத்தியப்பட்டு. அப்ப தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, ஒரு பங்கு ஜனங்கள் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் கடினப்படுத்தப்பட்டு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அந்நியப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். என்ன நடந்திருக்குதான் அந்த பகுதியை குறித்து அப்போஸ்தலன் இங்க பவுல் எழுதும்போது சொல்றான். அந்த பகுதியை வாசிங்க. நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் நாம் ஒட்ட வைக்கப்படுவதற்காக, நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக, நம்மை கிறிஸ்துவிலே இணைத்துக் கொள்வதற்காக அது என்ன செய்யப்படுதான்? அவருடைய மனது கடினப்படுத்தப்பட்டிருக்கிறான். இதை பார்க்கும்போது நான் இவ்வளவு பெரிய ஆழ்த்தை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதே கண்டிப்பா உங்ககிட்டயும் ஆண்டவர் காமிக்க முடியும். இந்த சுபாவம், இந்த காட்டுரிய கிளைகளை என்ன செய்ய முடியும்? உடைக்க முடியும். அதனால என்ன செய்ய கடைசி அந்த கன்க்ளூஷன் வரும்போது என்ன வருது? தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும், தேவனுடைய தயவை நினைக்கிறார். கர்த்தர் கிருபையாக நமக்கு இறங்கி இருக்கிறார்களா? சும்மா ஏதோ மற்ற ஜனங்கள் ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு காரியத்தை செய்யற மாதிரி தேவனுடைய சபைக்குள்ள வந்துச்சு. தேவனுடைய காரியங்களை அசட்டையாக நடப்பிக்கிறவர்களாகிறார்கள். தெய்வ பயத்தோடு கூட அவர் நமக்கு காண்பித்திருக்கிற அன்பையும் தயவையும் குறித்து கவனமாக, எச்சரிக்கையாக நாம் கர்த்தரை சேவிக்கிறதிலே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இவ்வளவு அற்புதங்களை நடப்பித்த தேவனுக்கு அந்த முழு இஸ்ரவேலை மனம் திரும்ப பண்ணுவது என்பது எளிது. என் மேல கொண்டிருந்த நேசம், எனக்கு காண்பிக்க அவர் சித்தம் கொண்டிருந்த ஒரு தயவு காண்பிப்பதற்கு சித்தம் கொண்டிருந்த அப்படின்னா அது அவருடைய இறையாண்மைக்குள்ள இருந்ததுனால. இல்லைன்னா அடிச்ச பிரசங்கத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க? முழு இஸ்ரவேல். அப்ப இந்த நேரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒண்ணு நமக்கு இந்த வேத வசனங்களை பார்க்கும்போது தேவன் யார், அவர் எப்படி செயல்படுகிறார், பேதுரு எப்படி செயல்பட்டான், இந்த காரியங்களெல்லாம் நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் தேவன் நமக்கு காண்பித்த தயவையும் நாம் நினைத்து பார்க்கிறோம். தேவன் நமக்கு காண்பித்த தயவு, அவர் நமக்கு காண்பித்திருக்கிற இரக்கத்தை நினைத்து பார்க்கிறோம். அப்படி நினைச்சு பார்த்தோம்னா நாம் நன்றியோடு இருப்போம். முடியுமோ? ஃபேலிக்ஸை குறித்து பவுல் சொன்ன வார்த்தை எப்படி இருந்துச்சு?
அந்த ப்ரொவிடென்ஷியல் காட் என்ன இருந்துச்சு? இந்த வசனத்தை வாசிங்க. 14ஆம் அதிகாரமா? கணம் பொருந்திய பேலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதை. ஆமா, பேலிக்ஸை விட்டுருங்க. தேவனாலே நாம் என்ன செய்கிறோம்? மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறது. அப்படிதான் ஆண்டவரால நீங்க அனுபவிக்கிறீங்களா? ஹலோ, ஆண்டவரால நம்ம அப்படி ஒரு சமாதான சௌக்கியத்தை நம்ம அனுபவிக்கிறோமா? அடுத்தது, உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் கிடைக்கிறதையும். ஆமா, சிறந்த நன்மைகள் கிடைக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றிகளுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றியோடு. இதுதாங்க நம்ம ஆண்டவருக்கு முன்னால நீங்க நம்ம செய்ய வேண்டியது. தேவனுடைய கரம் அந்த ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு பின்னாலே வேலை செஞ்சது. என்ன ரட்சிக்கிறதுக்காக? நம்மளை ரட்சிக்கிறதுக்காக வேலை செஞ்சது. இதை எப்பொழுதும் எங்கும் நன்றி எதிர்வன் என்ன செய்யணும் அப்படின்னே கொண்டாங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? இது ஒரு கட்சி தலைவருக்கு முன்னால வாழ்க வாழ்கன்னு போடுற கோஷம் போல இல்ல. ஆமா, கட்சி தலைவர் அவர் நல்லது செய்யலன்னா கூட அவன் வாழ்க வாழ்க்கமா போகும்போது திருப்பி போவான். இது அப்படியா? இல்ல, எங்கும் எப்பொழுதும் என்ன செய்யணும்? நன்றி இருக்கிறது. அப்படின்னா எல்லா காலத்திலும் இந்த நன்மை செய்கிற தேவனை நாம் நன்றியோடு கர்த்தரை துதிக்கிறவர்களாகவும் அதற்கு சாட்சிகளாகவும் காணப்பட வேண்டியது அவசியம்.